புதிய தலைமுறையின் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 2 பேர் பாத யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. அவங்க சென்று சேர வேண்டிய கோயில் ரொம்ப தூரத்தில் இருந்தது. அதனால் இரவு நேரத்தில் எங்கடா தங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோவில் ஒன்று இருந்தது. அந்த கோவிலில் 2 பேரும் வேண்டுறாங்க, கடவுளே உணவு வேணும், தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், உன்னை தான் பார்க்க வந்துட்டு இருக்கோம், இப்படி ஒரு சோதனையாக போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் அதை கவனிக்கிறார். அப்புறம் இவங்ககிட்ட பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் இந்த இடத்துல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேருக்குமே தனித்தனியாக அறை ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாரு. நீங்கள் இங்கே தங்கிக்கலாம், இங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் அந்த அறைக்கு போகிறாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வரும்போது ஒருத்தர் ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியோட ரொம்ப உற்சாகமாக வெளியே வராரு. இன்னொருத்தர் வெளியே வரும்போது ரொம்ப ரொம்ப சோகமாக வராரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த சோகமாக வந்தவர்கிட்ட கேட்டார் இந்த பெரியவர். அப்போ சொல்கிறாரு, ஏன்னா நீங்கள் தங்க இடம் கொடுத்தீங்க, ஒரே குளிராக இருந்துச்சு, என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொன்னார். சாப்பிட்டீங்களா அப்படின்னு. நான் சாப்பிடலை இரவில் அப்படின்னு சொன்னார். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவர் மட்டும் உற்சாகமாக வெளியே வந்திருக்கிறாரு, எப்படின்னு கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு அந்த 2ஆம் நபர். அப்போ இந்த பெரியவர் சொல்கிறாரு, சமைப்பதற்கு தேவையான அத்தனை உணவு பொருள்களும் உள்ளே இருந்துச்சு, அதை வச்சு சமைச்சு அவர் சாப்பிட்டாரு. அவர் சமைச்சத காரணமாக அந்த பகுதியை, அதாவது அந்த அறை முழுக்க வெப்பம் இருந்துச்சு, நல்லா சாப்பிடவும் செஞ்சார். அந்த வெப்பத்தின் காரணமாக குளிர் இல்லாமல் அவர் தூங்கவும் செஞ்சார். அதனால் உற்சாகமாக வெளியே வந்தார். உங்களுக்கும் எல்லாமே இருந்துச்சு, ஆனால் நீங்கள் பயன்படுத்திக்கல. கடவுள் எல்லாத்தையுமே கையில் கொடுக்க மாட்டார், அதற்கான சூழலை உருவாக்குவார், நாம தான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி புரிஞ்சு நடந்துக்கிட்டா எல்லா நாளும் இனிய நாளே.